அனைவருக்கும் வணக்கம். முகாமைத்துவ சேவை உத்தியோகத்தர் தர 3 அலுவலர்களுக்கான வினைத்திறங்கான் தடதாண்ட பரீட்சையின் வழிகாட்டல் வகுப்பு தொடரின்ற நாங்கள் ஏற்கனவே பேப்பர் கிளாஸாக அலுவலக முறைமை பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்றைய இந்த வகுப்பில கணக்கீட்டு முறைமைகள் பார்க்க தொடங்குறோம். சரிதானே? இதுல ஒரு ஹேண்ட் அவுட் ஒன்று நேற்றைய தினம் போட்டேன்னா அது ஒரு ஒவ்வொரு பகுதியாக கொடுத்திருக்கிறேன். சரிதானே? எல்லாமே பாஸ் பேப்பர் கேள்விகள்லாம். சரி, மற்றது நாங்கள் ஒரு விஷயம் பார்க்கிற போது அது சார்ந்த இதர விஷயங்களும் பார்க்கப்படும். அந்தந்த வகுப்புல மேக்சிமம் ஜாயின் பண்ணி கொள்ளுங்க. நேரங்கள் சம்டைம் மாறுபடலாம், சரிதானே? இருந்தாலும் புதன் வருகின்ற புதன் அல்லது புதனுக்குள்ள உங்களுடைய 10 மணித்தியால பேப்பர் கிளாஸ் முழுமையாக நிறைவடையும். சரி, அந்த பேப்பர் கிளாஸே போதும். பெரும்பாலும் உங்களோட இபி 40 எடுக்க பேப்பர் கிளாஸே போதும். ஏனென்றா இது ஒரு என்னோட சொல்றது, ஒரு போட்டி பரீட்சைக்கான ஒரு சிலபஸ் கிடையாது. ஒரு பொதறிவு வேண்டாம், ஒரு அன்லிமிட்டட் என்ன ஐக்கு வேண்டாம். நாங்கள் நிறைய வினாக்கள் பயிற்சி செய்ய வேணும். இதுகளை பாத்தீங்கன்னா இதெல்லாம் ஒரு ஒரு சிறிய பகுதி தான், சரிதானே? அன்லிமிட்டட் இல்லை, நிறைய விஷயம் இருக்கு. எல்லாம் நிறைய விஷயம் இருக்கு. இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட மட்டத்துக்கெல்லாம் கேள்விகள் வந்து கொண்டிருக்கு. ஆகவே 40 எடுக்கிறதுக்கு இப்பவே நீங்க 40 எடுக்கிறதுக்கான விடயங்களை பார்த்தாச்சு, சரிதானே? ஓகே. பார்ட் 1 25 மார்க்ஸ், அதுல ஒரு 15 அல்ல 20 இலகுவாக எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். பார்ட் 2 நீங்கள் 4 கேள்வியில 3 கேள்வி செய்ய வேண்டி இருக்கும். சிலியில வந்து பெரும்பாலும் எக்ஸாம் டிபார்ட்மெண்ட் 4 கேள்வியில 3 செய்ய வேண்டி இருக்கும். சிலியிலாவும் பெரும்பாலும் அதே முறையெல்லாம் ஃபாலோ பண்ண வாய்ப்புகள் இருக்கு. சில இடங்கள்ல சில மாற்றங்களை ஏற்படுத்தலாம். சரி, பாருங்க. ஓகே, இதுல பாருங்க. முதல் விஷயமாக இந்த கட்டு நிதி தொடர்பாக சொல்லப்படுறது என்ன, இந்த 11 கேள்வியுமே பல எக்ஸாம்கள்ல இந்த பல வெவ்வேறுபட்ட பணிகளில நடந்த இபி எக்ஸாமில கேட்கப்பட்ட கேள்விகளாக காணப்படுது. இதுல முதலாவது பாருங்க, நிதி பிரமாணம் 365 கேட்ப கட்டு நிதி என்பதால் கருதப்படுவது என்ன? கட்டு நிதி என்பதால் கருதப்படுவது என்ன? கட்டு நிதி என்றா என்ன? இங்கிலீஷ் டேர்ம் என்ன? தமிழ் டேர்ம் தெரியாமல் இருக்கும். இங்கிலீஷ் சொற்பதம் அலுவலகத்துல அடிக்கடி பாவிக்கப்படுற ஒரு சொற்பதமாக இருக்கு. அலுவலகத்துல இம்ப்ரஸ் சொல்லுவோம். இம்ப்ரஸ் என்று சொல்றதுன்ற தமிழ் வடிவம் தான் கட்டு நிதி, சரிதானே? இம்ப்ரஸ் சொல்றதுன்ற தமிழ் வடிவம் தான் கட்டு நிதி, சரிதானே? ஓகே,
ஸ்கிரீன் தெரியுதா? வீட்வாரன். ஓகே, முதலாவது கட்டுநிதி எழுதிக் கொள்ளுங்க. இதுல மேக்சிமம் கட்டுநிதி தொடர்பாக எல்லா வினாக்களுமே ஒவ்வொரு வகையா வந்திருக்கு. கட்டுநிதி என்றா என்ன, உபகட்டு நிதி என்றா என்ன, உபகட்டு நிதியின் வகைகள், அந்த ஒவ்வொரு வகையின் உச்ச நீசார் இல்ல, சரிதானே? சரி, எழுதிக் கொள்ளுங்க. கட்டுநிதி குறிப்பிட்ட நிதியாண்டு ஒன்றில் குறிப்பிட்ட நிதியாண்டு ஒன்றில் குறிப்பிட்ட நிதியாண்டு ஒன்றில் அமைச்சு அல்லது திணைக்களம் குறிப்பிட்ட நிதியாண்டு ஒன்றில் அமைச்சு அல்லது திணைக்களம் அமைச்சு அல்லது திணைக்களம் குறிப்பிட்ட நிதியாண்டு ஒன்றில் அமைச்சு அல்லது திணைக்களம் ஒன்றுக்கு அனுமதிக்கப்பட்ட கொடுப்பனவுகளை செய்வதற்கு அனுமதிக்கப்பட்ட அனுமதிக்கப்பட்ட கொடுப்பனவுகளை செய்வதற்கு யார் வழங்குறது? யாரால முற்பணமாக வழங்கப்படும்? இம்பரஸ் வழங்குறதா? திரைசேரி. என்ன இம்பரஸ் வழங்குறது? திரைசேரி. சரிதான். அனுமதிக்கப்பட்ட கொடுப்பனவுகளை செய்வதற்கு திரைசேரியினால் முற்பணமாக வழங்கப்படும் பணமே திரைசேரியினால் முற்பணமாக வழங்கப்படும் பணமே திரைசேரியினால் முற்பணமாக வழங்கப்படும் பணமே கட்டுநிதி எனப்படும். கட்டுநிதி எனப்படும். கட்டுநிதி எனப்படும். கட்டுநிதி எனப்படும். இவ்வாறு வழங்கப்படும் கட்டுநிதியானது இவ்வாறு வழங்கப்படும் கட்டுநிதியானது அலுவலகத்தில் மேற்கொள்ளப்படும் கொடுப்பனவுகளின் வகை மற்றும் தொகையினை கருத்தில் கொண்டு நிறுவனங்களுக்கு நிறுவனம் மாதத்துக்கு மாதம் வேறுபடும்.
மாதத்துக்கு மாதம் வேறுபடும். மாதத்துக்கு மாதம் வேறுபடும். திருப்பி சொல்றேன் பாருங்க. குறிப்பிட்ட நிதியாண்டு ஒன்றில் அமைச்சு அல்லது திணைக்கள ஒன்றுக்கு அனுமதிக்கப்பட்ட கொடுப்பனவுகளை செய்வதற்கு திரைசேரியினால் முற்பணமாக வழங்கப்படும் பணமே கட்டு நிதி எனப்படும். இவ்வாறு வழங்கப்படுகின்ற கட்டு நிதியானது அலுவலகத்தில் மேற்கொள்ளப்படும் கொடுப்பனவுகளின் வகை மற்றும் தொகையினை கருத்தில் கொண்டு நிறுவனங்களுக்கு நிறுவனம் மாதத்துக்கு மாதம் வருவன. அப்ப கட்டு நிதின்னு சொல்றது திணைக்களங்களின் அலுவலகங்களாக இருக்கலாம், அமைச்சுக்களின் அலுவலகங்களாக இருக்கலாம். அவர்கள் ஒவ்வொரு மாதமும் என்ன செய்ய வேணும்? கொடுப்பனவுகள், பல செலவுகள் நடக்கும், கொடுப்பனவுகளை மேற்கொள்ள வேண்டி இருக்கு. அப்ப அனுமதிக்கப்பட்ட கொடுப்பனவுகளை செய்யறதுக்கு திரைசேரியினால அந்த திணைக்களத்துக்கோ அமைச்சுக்கோ முற்பணமாக வழங்கப்படுகின்ற பணம் தானே என்ன இம்ப்ரஸ் என்று சொல்லுவோம், அல்லது கட்டு நிதி என்று தமிழ்ல கட்டு நிதி. சரிதானே? தமிழ்ல கட்டு நிதி இம்ப்ரஸ். சரி, அப்ப இது கட்டு நிதி என்பதால் கருதப்படுவது என்ன? சரி, அடுத்த கேள்வி, உபகட்டு நிதி என்பதால் கருதப்படுவது யார்? உபகட்டு நிதி என்பதால் கருதப்படுவது ஒரு கணக்கீட்டு உத்தியோகத்தர் தனக்கு கீழே இருக்கிற ஒரு உத்தியோகத்தருக்கோ அல்லது உப திணைக்களத்துக்கோ என்ன வழங்குறதா உபகட்டு நிதி. அப்ப கட்டு நிதி வந்து கணக்கீட்டு உத்தியோகத்தருக்கு வந்துடும். அவர் தங்கள் அலுவலகத்துக்கு கீழே இருக்கிற கிளை அலுவலகங்கள் இருக்குதான், அந்த கிளை அலுவலகத்துல உத்தியோகத்தருக்கு அல்லது உப திணைக்களத்திற்கு வழங்குற பணம் தான் என்ன உப கட்டு நிதி என்று சொல்லப்படும். உப கட்டு நிதி. திரைசேரி வந்து இம்மரச கணக்கீட்டு உத்தியோகத்தருக்கு வழங்குதானே. திரைசேரி கணக்கீட்டு உத்தியோகத்தருக்கு இம்ப்ரஸ வழங்கும். அவர் வந்து என்ன தனக்கு கீழே இருக்கிற கிளை அலுவலகம், எக்ஸாம்பிளுக்கு பாத்தீங்கன்னா ஒரு சர்வியர் டிபார்ட்மெண்ட் எடுத்துக்கொண்டீங்கன்னா சர்வியர் டிபார்ட்மெண்ட் ஹெட் ஆஃபீஸ் கிளம்புல இருக்கு. அத கீழே 9 மாகாணத்திலேயும் மாகாண நில அளவை அலுவலகம் இருக்கு, மாவட்ட 25 டிஸ்ட்ரிக்ட்லயும் மாவட்ட நில அளவை அலுவலகம் இருக்கு. அப்ப ஒவ்வொரு மாகாணத்துக்கும் என்ன செய்யப்படும்? ஹெட் ஆஃபீஸ்ல இருந்து இம்ப்ரஸ் வழங்கப்படும். சரிதானே? அதான் சொல்றது உபகட்டு நிதி. சரி, எழுதி கொள்ளுங்க. ஒரு கணக்கீட்டு உத்தியோகத்தர் ஒரு கணக்கீட்டு உத்தியோகத்தர் தமது கட்டு நிதியிலிருந்து ஒரு கணக்கீட்டு உத்தியோகத்தர் தமது கட்டு நிதியிலிருந்து தமக்கு கீழ் கடமையாற்றும் ஒரு உத்தியோகத்தருக்கு அல்லது உப திணைக்களத்திற்கு வழங்கும் பணம் உபகட்டு நிதி எனப்படும். உபகட்டு நிதி எனப்படும். ஒரு கணக்கீட்டு உத்தியோகத்தர் தமது கட்டு நிதியிலிருந்து தமக்கு கீழ் கடமையாற்றும் ஒரு உத்தியோகத்தருக்கு அல்லது உப திணைக்களத்திற்கு வழங்கும் பணம் உபகட்டு நிதி
எனப்படும். சரிதானே? அப்ப கட்டு நிதி என்றா என்னன்னு பார்த்திருக்கிறோம், உபகட்டு நிதி என்றா என்னன்னு பார்த்திருக்கிறோம். அடுத்த கேள்வி, உபகட்டு நிதி வகைகள் எவை என பெயரிட்டு அவற்றின் உச்ச நிதிசார் எல்லைகளை குறிப்பிடுக. சரிதானே? இதுல உபகட்டு நிதியின் வகை ரெண்டு பேரும், ஒன்றுக்கு உச்ச நிதிசார் இல்லை வராது, ரெண்டுக்கு வரும். சரிதானே? சரி, உபகட்டு நிதியின் வகைகள் எத்தனை இருக்கு? யாராவது ஏற்கனவே பார்த்தாங்க, உபகட்டு நிதியின் வகைகள் எத்தனை காணப்படுது? சரி, இந்த உபகட்டு நிதியின் வகைகள் 3 காணப்படுது. சரிதானே? எழுதி கொள்ளுங்க. ஒன்று சில்லறை காசு உபகட்டு நிதி. சில்லறை காசு உபகட்டு நிதி. சில்லறை காசு உபகட்டு நிதி. சில்லறை காசு உபகட்டு நிதி. அங்கால மற்ற கேள்விகள் இருக்கிறதுனால நான் இதுன்ற விளக்கத்தை இப்ப சொல்லல, நாங்கள கேள்விகள் வருதுதானே. ஒன்று சில்லறை காசு உபகட்டு நிதி. இரண்டாவது நிமித்த உபகட்டு நிதி. நிமித்த நீனா மீனா இத்தனா தானா, நிமித்த உபகட்டு நிதி. முதலாவது சில்லறை காசு உபகட்டு நிதி, இரண்டாவது நிமித்த உபகட்டு நிதி. அதுக்கு இன்னொரு பேர் இருக்கு, நிமித்த உபகட்டு நிதிக்கு இன்னொரு பேர் இருக்கு, தேவைக்கு ஏற்ற கட்டு நிதி. இன்னொரு பேர் தேவைக்கு ஏற்ற கட்டு நிதி. தேவைக்கு ஏற்ற கட்டு நிதி. சரிதானே? இது ரெண்டாவது நிமித்த உபகட்டு நிதி. இன்னொரு பேர் ஸ்டாக் போட்டு எழுதுங்க, தேவைக்கு ஏற்ற கட்டு நிதி. மூன்றாவது தொடர்ச்சியான கட்டு நிதி. மூன்றாவது தொடர்ச்சியான கட்டு நிதி. மூன்றாவது தொடர்ச்சியான கட்டு நிதி. மூன்றாவது தொடர்ச்சியான கட்டு நிதி. சரி, இதுல ரெண்டுக்கு எல்லைகள் வரும். சில்லறை காசு கட்டு நிதி உபகட்டு நிதி பாத்தீங்க என்றால், அங்கால ஒரு கேள்வியும் கேட்கப்பட்டிருக்கு, என்ன சிறு செலவு உபகட்டு நிதி ஒன்றில் காணப்படக்கூடிய இயல்புகள் 6 குறிப்பிடுது. இது உங்களோட கடந்த கால வினாத்தாள்ல கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. சரிதானே? இப்ப சில்லறை காசு உபகட்டு நிதியின் மேக்சிமம் அமௌண்ட் எவ்வளவு? 25,000 ரூபாய். சரிதானே? உச்ச நிதிசார் இல்லையே போடுங்க, 25,000 ரூபாய். 25,000 சில்லறை காசு உபகட்டு நிதிக்கு 25,000. அடுத்தது இந்த நிமித்த உபகட்டு நிதி அல்லது தேவைக்கேற்ற கட்டு நிதி இருக்குதானே, அதுக்கு 1 லட்சம். அதுக்கு 1 லட்சமா, மற்றதுக்கு லிமிட் வராது. நிமித்த உபகட்டு நிதி 1 லட்சம். அப்ப மூன்றாவது கேள்வி உபகட்டு நிதியின் வகைகள் பார்த்திருக்கோம். சென்னை உங்கள்கிட்ட கேட்கலாம், உபகட்டு நிதியின் வகைகளை தருக. சரிதானே? சரி, நாலாவது கேள்வி பாருங்க, தொடர்ச்சியான உபகட்டு நிதி என்பதை சுருக்கமாக விளக்குக. தொடர்ச்சியான உபகட்டு நிதி என்பதை சுருக்கமாக விளக்க சொல்லி கேட்கப்பட்டது. சரிதானே? இப்ப ஒரு திணைக்களம் தனது உப திணைக்களத்துக்கு கொடுப்பனவுகளை மேற்கொள்வதற்காக தொடர்ச்சியாக வழங்குற தொகைதான் என்ன? தொடர்ச்சியான உபகட்டு நிதி என்று சொல்லப்படும். சரிதானே? விளைய கொள்ளுங்க. இப்ப பாக்குறது நாலாவது கேள்வியா, தொடர்ச்சியான உபகட்டு நிதி என்பதை சுருக்கமாக விளக்குக. தொடர்ச்சியான உபகட்டு நிதி என்பதை சுருக்கமாக விளக்குக. எழுதுங்க. ஒரு திணைக்களம் தனது உப திணைக்களத்திற்கு, ஒரு திணைக்களம்
தனது உபதிணைக்களத்திற்கு ஒரு திணைக்களம் தனது உபதிணைக்களத்திற்கு அதற்கான கொடுப்பனவுகளை மேற்கொள்வதற்கு ஒரு திணைக்களம் தனது உபதிணைக்களத்திற்கு அதற்கான கொடுப்பனவுகளை மேற்கொள்வதற்கு வழங்கும் தொகை கொடுப்பனவுகளை மேற்கொள்வதற்கு வழங்கும் தொகை தொடர்ச்சியான கட்டுநிதி ஆகும். தொடர்ச்சியான கட்டுநிதி ஆகும். தொடர்ச்சியா எழுதுங்க. இவற்றினை மாதாந்த கணக்கு கூற்றுக்களை சமர்ப்பித்து புதுப்பித்துக் கொள்ளலாம். சரிதானே? சரி, இது தொடர்ச்சியான உபகட்டு நிதி. அடுத்த கேள்வியை பாருங்க. சில்லறை காசு கட்டுநிதி என்பதால் கருதப்படுவது யார்? சில்லறை காசு கட்டுநிதி என்பதால் கருதப்படுவது யார்? சரிதானே? இது சில்லறை காசு கட்டுநிதி அல்லது சில்லறை காசு உபகட்டு நிதி என்றும் சொல்லப்படும். இது என்ன? இந்த ஒரு நிறுவனத்தின் சில்லறை செலவினங்களை அனுமதிக்கப்பட்ட வரையறைக்குள்ள மேற்கொள்ள வேண்டும் என்றதுக்காக வழங்குற பணம் தான் என்ன? சில்லறை காசு உபகட்டு நிதி என்று சொல்லப்படும். எழுதி கொள்ளுங்க. சில்லறை செலவினங்களை அனுமதிக்கப்பட்ட வரையறைக்குள் மேற்கொள்வதற்கு சில்லறை செலவினங்களை அனுமதிக்கப்பட்ட வரையறைக்குள் மேற்கொள்வதற்கு வழங்கப்படும் பணம் சில்லறை காசு உபகட்டு நிதி எனப்படும். வழங்கப்படும் பணம் சில்லறை காசு உபகட்டு நிதி எனப்படும். வழங்கப்படும் பணம் சில்லறை காசு உபகட்டு நிதி எனப்படும். சில்லறை காசு உபகட்டு நிதி எனப்படும். தொடர்ச்சியா எழுதுங்க. பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தர் அனுமதியுடன் ரூபாய் 25,000 வரை சில்லறை பண கட்டுநிதியாக வழங்கலாம். சரி, அப்ப இது என்ன? சில்லறை காசு கட்டுநிதி உபகட்டு நிதி வகைகள்ல உண்டு என்ன? சரி, அடுத்த கேள்வி. சிறு செலவு உபகட்டு நிதி ஒன்றில் காணப்படக்கூடிய இயல்புகள் 6 குறிப்பிடுங்க. சரி, இப்ப சில்லறை காசு கட்டுநிதி பார்த்திருக்கிறோம். இப்ப நீங்கெல்லாம் சொல்ல போறீங்க அது இந்த
இயல்புகள் 6. சில்லறை காசு கட்டு நிதியின் இயல்புகள் என்னென்ன? வரவிலக்கணத்திலேயே பல விஷயம் எடுக்கலாம். என்ன என்னென்ன இந்த சில்லறை காசு உபகட்ட நிதியின் இயல்புகள். எஸ், ஒன்று சில்லறை செலவு அதிகபட்சம் 25,000 ரூபாய். மற்றது இது பணம் வந்து கையில இருக்கு. என்ன பணம், இந்த சில்லறை செலவு பணம் வந்து கையில தான் இருக்கு, பேங்க்ல இருக்கா. அதிகபட்சம் 25,000. அதே நேரத்துல ஒரே தடவையில 5,000 தான் செலவு செய்யலாம். வேறு என்ன வரலாம்? சரி, எழுதி கொள்ளுங்க. எஸ், தினசரி ஏற்படுற சின்ன சின்ன செலவு எழுதுங்க. சில்லறை செலவினங்களை மேற்கொள்ள பயன்படும். சில்லறை செலவினங்களை மேற்கொள்ள பயன்படும். சில்லறை செலவினங்களை மேற்கொள்ள பயன்படும். உச்ச நிதிசார் எல்லை 25,000 ரூபாய் ஆகும். உச்ச நிதிசார் எல்லை 25,000 ரூபாய் ஆகும். சரிதானே? அதே போல ஒரு கொடுப்பனை வந்து 5,000க்கு உட்பட்டதாக இருக்கும். அதையும் போடுங்க. ஒரு கொடுப்பனவு ரூபாய் 5,000க்கு உட்பட்டதாக இருத்தல் வேண்டும். ஒரு கொடுப்பனவு ஒரு கொடுப்பனவு 5,000க்கு உட்பட்டதாக ரூபாய் 5,000க்கு உட்பட்டதாக இருத்தல் வேண்டும். மேக்சிமம் 5,000 ரூபாய் செலவு செய்யலாம். சரிதானே? வேற தேவையான போது புதுப்பிக்கலாம். சரிதானே? அது ஒவ்வொரு மாத இறுதியா இருக்கலாம், அல்லது தேவையான போது புதுப்பிக்கலாம். அதையும் போட்டுக் கொள்ளுங்க. தேவையான போது புதுப்பித்துக் கொள்ள முடியும். தேவையான போது
தேவையான போது புதுப்பித்துக் கொள்ளலாம். அடுத்தது சில்லறை காசு கட்டுநிதி பணம் அலுவலகத்தில் காணப்படும். இது பேங்கில் இருக்காது. சரிதானே? அதையும் போட்டுக்கொள்ளலாம். பணம் அலுவலகத்தில் காணப்படும். சரிதானே? எத்தனை வந்துடுது? 6 வந்துடுதா? சில்லறை செலவினங்களுக்கு பயன்படும். சரிதானே? அதே போல 25,000 ரூபாய் அதிகபட்சம் இல்லை 25,000. ஒரு கொடுப்பனவு அதிகபட்சமாக 5,000க்கு மேற்கொள்ளலாம். புதுப்பித்துக் கொள்ளலாம். தேவை ஏற்படுற போது புதுப்பித்துக் கொள்ளலாம். பணம் அலுவலகத்தில் காணப்படும். பணம் அலுவலகத்தில் காணப்படும். அதே போல எத்தனை தடவையும் புதுப்பிக்கலாம். எத்தனை தடவைகளும் புதுப்பித்துக் கொள்ளலாம். எத்தனை தடவைகளும் புதுப்பித்துக் கொள்ளலாம். சரிதானே? அப்ப கட்டு நிதி என்றா என்ன? உபகட்டு நிதி. இன்னொரு விஷயம், இந்த பாசிபிள் கிளாஸ்ல ஃபுல்லா இருங்க. மேக்சிமம் இதுல பாக்குற விஷயம் எல்லாத்தையும் பாருங்க. சரிதான்? நான் திருப்பி சொல்றது காரணம், நீங்க தியரி பகுதி படிக்காட்டி கூட பிரச்சனை இல்லை. இந்த பேப்பர் கிளாஸ்ல பாக்குற போல விஷயத்தையும் பார்த்துட்டாவது எக்ஸாமுக்கு போங்க. கண்டிப்பா ஒரு 60க்கு மேலேயாவது இலப்பா எடுக்கலாம். சரிதானே? கட்டு நிதி என்றா என்ன? உபகட்டு நிதி என்றா என்ன? உபகட்டு நிதி இந்த வகைகள் எத்தனை? 3. உபகட்டு நிதி இந்த வகைகள் என்னென்ன? அதனுடைய உச்ச நிதிசார் இல்ல, அதுகின்ற விளக்கங்கள் எல்லாம் பார்த்துருக்கலாம். அதே போல சிறு செலவு உபகட்டு நிதியின் இயல்புகள் பார்த்துருக்கலாம். அடுத்த கேள்வி 7வது. கணக்கீட்டு உத்தியோகத்தர் ஒருவரால் உபகட்டு நிதி வழங்கப்படும் சந்தர்ப்பங்களை சுருக்கமாக விளக்கு. சரிதானே? கணக்கீட்டு உத்தியோக ஒருவரால் உபகட்டு நிதி வழங்கப்படும் சந்தர்ப்பங்களை சுருக்கமாக விளக்கு. என்ன இங்க என்ன கேட்கப்பட்டிருக்கு? ஆரா சொல்லுங்க. இங்க கேட்கப்பட்ட விஷயம் என்ன? கேள்விதான் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கே தவிர, ஆனா விஷயம் ஒன்றுதான். என்ன கேட்கப்பட்டிருக்கு? உபகட்டு நிதியை வழங்குறது கணக்கீட்டு உத்தியோகத்தர் தானே. சரிதானே? அப்ப கணக்கீட்டு உத்தியோகத்தர் ஒருவரால உபகட்டு நிதி வழங்கப்படுகிற சந்தர்ப்பம் 3 சந்தர்ப்பம் பிரதானமா இருக்கு. சில்லறை செலவு செய்யறதுக்கு சில்லறை காசு கட்டு நிதி. உபகட்டு நிதியின் வகைகள் மறைமுகமாக கேட்கப்பட்டது. சரிதானே? சில்லறை செலவுகளை செய்யறதுக்காக சில்லறை காசு உபகட்டு நிதி வழங்கப்படும். அதே போல பதவி நில உத்தியோகத்தர்கள், அது பார்க்கல. ஒரு சின்ன நோட்டா போடுங்க. சின்ன நோட்டை போட்டு வைங்க. நிமித்த உபகட்டு நிதி என்ன போடுங்க. நிமித்த உபகட்டு நிதி. ஏன்டா மற்ற ரெண்டும் பார்த்துட்டோம். நிமித்த உபகட்டு நிதி விலை கொள்ளுங்க. ஏதேனும் குறித்த நோக்கத்தினை நிறைவேற்றுவதற்கு ஏதேனும் குறித்த நோக்கத்தினை நிறைவேற்றுவதற்கு ஏதேனும் குறித்த நோக்கத்தினை நிறைவேற்றுவதற்கு பணம் தேவைப்படும் இடத்து ஏதேனும் குறித்த நோக்கத்தினை நிறைவேற்றுவதற்கு பணம் தேவைப்படும் இடத்து பணம் தேவைப்படும் இடத்து பணம் தேவைப்படும் இடத்து யாரேனும் பதவி நிலை உத்தியோகத்தருக்கு யாரேனும் பதவி நிலை உத்தியோகத்தருக்கு
யாரேனும் பதவி நிலை உத்தியோகத்தருக்கு யாரேனும் பதவி நிலை உத்தியோகத்தருக்கு முற்பணமாக வழங்கப்படும் தொகை முற்பணமாக வழங்கப்படும் தொகை நிமித்த உபகட்ட நிதி எனப்படும். முற்பணமாக வழங்கப்படும் தொகை நிமித்த உபகட்ட நிதி எனப்படும். நிமித்த உபகட்ட நிதி எனப்படும். நிமித்த உபகட்ட நிதி எனப்படும். தொடர்ச்சி எழுதுங்க. ரூபாய் 1,00,000 மேற்படாமல் ரூபாய் 1,00,000 மேற்படாமல் வழங்கப்பட வேண்டும். ரூபாய் 1,00,000 மேற்படாமல் வழங்கப்பட வேண்டும். சரி, இங்க இருக்கப்பட்டது என்ன? கணக்கெட்டு உத்தியோக ஒருவரால் உபகட்ட நிதி வழங்கப்படும் சந்தர்ப்பங்களை சுருக்கமாக விளக்கு. 1, சரிதானே? சில்லறை செலவுகளை மேற்கொள்வதற்காக சில்லறை காசு உபகட்ட நிதி வழங்கப்படுது. சில்லறை செலவுகளை மேற்கொள்வதற்காக சில்லறை காசு உபகட்ட நிதி வழங்கப்படுது. அதே போல 2வது, ஏதேனும் குறித்த நோக்கத்தை நிறைவேற்றும் இடத்து பணம் தேவைப்பட்டால் நிமித்த உபகட்ட நிதி வழங்குது. ஏதேனும் குறித்த நோக்கத்தினை நிறைவேற்றுவதற்கு பணம் தேவைப்பட்டால் நிமித்த உபகட்ட நிதி பதவி நிலை உத்தியோகத்தருக்கு வழங்குது. நிமித்த உபகட்ட நிதி பதவி நிலை உத்தியோகத்தருக்கு வழங்குது. அடுத்தது, உப திணைக்களத்திற்கு அடுத்தது 3வது, உப திணைக்களத்திற்கு அதற்கான கொடுப்பனவுகளை மேற்கொள்வதற்கு தொடர்ச்சியாக கட்டு நிதி வழங்குது. தொடர்ச்சியாக கட்டு நிதி வழங்குது. சரி, 10வதுக்கு என்ன விட? 10வதுக்கும் இதுதானா? சரிதானே? கொஸ்டின் சில சொற்பதங்கள் மாறி இருக்குமே தவிர, நான் அதான் வந்த கொஸ்டின் எல்லாத்தையும் அப்படியே போட்டிருக்கேன். என்ன ரீசன்டா, சொற்பதங்கள் சிலது மாறி இருக்கு. சரிதானே? ஆனா விஷயம் ஒன்றுதான். இது 3வதா? ஓகே. உப திணைக்களத்திற்கு 3வது, உப திணைக்களத்திற்கு அதற்கான கொடுப்பனவுகளை மேற்கொள்வதற்கு உப திணைக்களத்திற்கு அதற்கான கொடுப்பனவுகளை மேற்கொள்வதற்கு தொடர்ச்சியாக கட்டு நிதி வழங்குது. உப திணைக்களத்திற்கு அதற்கான கொடுப்பனவுகளை மேற்கொள்வதற்கு தொடர்ச்சியாக கட்டு நிதி வழங்குது. சரி, தொடர்ச்சியாக கட்டு நிதி வழங்குதல். சரி, அடுத்தது, கட்டு நிதி எல்லை என்பதால் கருதப்படுவது யார்? கட்டு நிதி எல்லை என்பதால கருதப்படுவது யாது என்று கேட்கப்பட்டது. சரிதான். கட்டு நிதி எல்லை என்று சொல்றது அமைச்சுக்களா இருக்கலாம், இல்ல திணைக்களங்களா இருக்கலாம். வருடாந்த கட்டு நிதி ரிக்வஸ்ட் பண்ணும் திரைசேரியிடம். சரிதானே? அப்படி ரிக்வஸ்ட் பண்ற பட்சத்துல திரைசேரியிடமிருந்து மேக்சிமம் எவ்வளவு அமௌண்ட்டை பெற்றுக்கொள்ள முடியுமோ அதுதான் கட்டு நிதி இல்லை. சரிதானே? இப்ப திணைக்களங்களும் அமைச்சுக்களும் என்ன செய்யும்? ரிக்வஸ்ட் பண்ண கட்டு நிதி தேவையான ரிக்வஸ்ட் பண்ணுதானே. ரிக்வஸ்ட் பண்ணினா போல
அந்த திரைசேரி எவ்வளவு மேக்சிமமா அமௌண்ட்டை கொடுக்குதோ அதான் என்ன கட்டு நிதி எல்லி என்று சொல்லப்படும். கட்டு நிதி எல்லி என்று சொல்லப்படும். எழுதிக் கொள்ளுங்க. அமைச்சு அல்லது திணைக்களத்தினால் அமைச்சு அல்லது திணைக்களத்தினால் அமைச்சு அல்லது திணைக்களத்தினால் சமர்ப்பிக்கப்பட்ட வருடாந்த கட்டு நிதி அமைச்சு அல்லது திணைக்களத்தினால் அமைச்சு அல்லது திணைக்களத்தினால் சமர்ப்பிக்கப்பட்ட வருடாந்த கட்டு நிதி விண்ணப்பத்தின் 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 அடிப்படையில் விண்ணப்பத்தின் அடிப்படையில் அத்திணைக்களத்தின் நிதியாண்டு செலவினங்களுக்காக அத்திணைக்களத்தின் நிதியாண்டு செலவினங்களுக்காக அத்திணைக்களத்தின் நிதியாண்டு செலவினங்களுக்காக திரைசேரியிடமிருந்து பணமாக பெற்றுக்கொள்ளக்கூடிய திரைசேரியிடமிருந்து பணமாக பெற்றுக்கொள்ளக்கூடிய திரைசேரியிடமிருந்து பணமாக பெற்றுக்கொள்ளக்கூடிய ஆகக்கூடிய மொத்த தொகையே கட்டு நிதி எல்லை எனப்படும். பணமாக பெற்றுக்கொள்ளக்கூடிய ஆகக்கூடிய மொத்த தொகையே கட்டு நிதி எல்லை எனப்படும். ஆகக்கூடிய மொத்த தொகையே கட்டு நிதி எல்லை எனப்படும். ஆகக்கூடிய மொத்த தொகையே கட்டு நிதி எல்லை எனப்படும். சரி, அடுத்த கேள்வி, உபகட்ட நிதி வகைகளை சுருக்கமாக விளக்குக. அது பார்க்க வேண்டாம் என்ன, ஏற்கனவே உபகட்ட நிதியின் 3 வகை இருக்கிறது தெரியும், அது இந்த விளக்கமும் பார்த்துருக்கிறோம். சரி, அதை விடுவோம். அடுத்தது, ஓர் உபகட்ட நிதியினை அனுமதிக்கக்கூடிய சந்தர்ப்பங்களை குறிப்பிடுக. 3 சந்தர்ப்பம், அது வகைகளை தான் மாற்றி கேட்கப்பட்டிருக்கு, அதையும் விடுவோம். சரிதானே? நான் ஆன்சர் சொல்லாத விஷயங்கள் உங்களுக்கு விளங்கி இருக்குமென்னு நினைக்கிறேன், அதனால விட்டு கொண்டு போறேன். ஏன்டா ஏற்கனவே பார்த்த கொஸ்டினை திருப்பி பார்க்கறது நேர விரியம். சரிதானே? சரி, 11வது, சரி, கணக்கிட்ட உத்தியோகத்தோரவென்றால் தமக்கு கீழ் பணிபுரியும் உத்தியோகத்தோர் வழங்கப்படக்கூடிய உபகட்ட நிதிகள் என்ன சுருக்கமாக விளக்கு. சரிதானே? அதுவும் சரி. அப்ப பாருங்க, கொஸ்டின் நேரடியா கேட்காம சற்று கொஞ்சம் என்ன ஒரு சின்ன மாற்றத்தோட கேட்கப்படுது, ஆனா விஷயம் ஒன்றுதான். விஷயம் ஒன்றுதான். சரிதானே? அப்ப இந்த கட்டு நிதிக்க கட்டு நிதி என்ன, உபகட்ட நிதி என்ன, உபகட்ட நிதி வகைகள், அந்த வகையின் எல்லைகள், அந்த வகைக்குரிய விளக்கங்கள், கட்டு நிதி எல்லையண்டா என்ன. சரிதான்? இதுல இன்னொரு விஷயம் இருக்கு, கட்டு நிதி அதிகாரம். கட்டு நிதி அதிகாரம் என்ற ஒரு விஷயம் இருக்கு. சரிதான்? சரி, ஓகே, அடுத்த கேள்விக்கு போவோம். அடுத்தது ஆணைச்சீட்டு. அடுத்தது ஆணைச்சீட்டு. சரி, ஆணைச்சீட்டுல கையொப்பமிடுகின்ற அதிகாரம் யாருக்கு இருக்கு? ஆணைச்சீட்டில் கையொப்பமிடுகின்ற அதிகாரம் யாருக்கும் இல்லை. யாருக்கு இருக்கு? ஏற்கனவே பார்த்து நாங்கள் நிதி அமைச்சருக்கு இருக்கு என்ன. சரி, முதலாகவே பாருங்க, ஆணைச்சீட்டு என்பது என்னவென்பதை சுருக்கமாக விளக்குக. சுருக்கமாக விளக்கு. சரி, இந்த
திரட்டு நிதியில இருந்து செலவு செய்வதற்காக பணத்தை என்ன திரட்டு நிதியில இருந்து பணத்தை செலவு செய்வதற்காக நிதியமைச்சரினால வழங்கப்படுகிற ஒரு உத்தியோகபூர்வ ஆவணம். நிதியமைச்சர் கையொப்பத்தோட நிதியமைச்சரால வழங்கப்படுகின்ற ஒரு உத்தியோகபூர்வ ஆவணம் தான் ஆணைச்சிட்டு. ஒரு உத்தியோகபூர்வ ஆவணம் தானே என்ன ஆணைச்சிட்டு. சரிதானே? சரி, வெளியே கொள்ளுங்க. பாராளுமன்றத்தின் பாராளுமன்றத்தின் பாரா சாரி பாராளுமன்றத்தினால் பாராளுமன்றத்தினால் ஒதுக்கீட்டு அதிகார சட்டம் பாராளுமன்றத்தினால் பாராளுமன்றத்தினால் ஒதுக்கீட்டு அதிகார சட்டம் அல்லது பாராளுமன்றத்தினால் ஒதுக்கீட்டு அதிகார சட்டம் அல்லது ஒதுக்கீட்டு அதிகார சட்டம் அல்லது வேறு விசேட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்ட பின் அல்லது வேறு விசேட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்ட பின் வேறு விசேட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்ட பின் நிறைவேற்றப்பட்ட பின் திரட்டை நிதியிலிருந்து செலவு செய்வதற்கு திரட்டை நிதியிலிருந்து செலவு செய்வதற்கு திரட்டு நிதியிலிருந்து செலவு செய்வதற்கு நிதி அமைச்சரினால் கையொப்பமிட்டு வழங்கப்படும் நிதி அமைச்சரினால் கையொப்பமிட்டு வழங்கப்படும் நிதி அமைச்சரினால் கையொப்பமிட்டு வழங்கப்படும் அதிகாரபூர்வமான ஆவணமே ஆணைச்சீட்டு எனப்படும். அதிகாரபூர்வமான ஆவணமே ஆணைச்சீட்டு எனப்படும். அதிகாரபூர்வமான ஆவணமே அதிகாரபூர்வமான ஆவணமே ஆணைச்சீட்டு எனப்படும். சரிதானே? சரி, அடுத்தது ஆணைச்சீட்டு வகைகள் 5 பெயரிடு. ஆணைச்சீட்டு வகைகள் 5 பெயரிடுக. சரி, நான் இதை ஆணைச்சீட்டு வகைகளையும் சொல்றேன், அதே நேரத்துல அந்த ஆணைச்சீட்டு என்ன நோக்கத்துக்காக பயன்படுத்தப்படுது என்ற விஷயத்தையும் சொல்றேன். அதனால அப்படி சொன்னா 3வது கேள்வி பார்க்க தேவையில்லை. சரிதானே? ஆணைச்சீட்டு வகைகள் ஒவ்வொரு ஆணைச்சீட்டும் ஒவ்வொரு தேவைகளுக்காக தான் பயன்படுத்தப்படுது. என்ன சரி, போட்டுக்கொள்ளுங்க. ஆணைச்சீட்டுகள் பல வகையான ஆணைச்சீட்டுகள் காணப்படுது. கொள்ளுங்க. உண்டு பொது ஆணைச்சீட்டு. பொது ஆணைச்சீட்டு பொது ஆணைச்சீட்டு அது என்னத்துக்கு அது பயன்படுத்தப்படுதுன்னா, பொது ஆணைச்சீட்டு பயன்படுத்தப்படுறது என்னத்துக்கு? வழங்கல் சேவைகளுக்கு நிதி வழங்க. என்ன இந்த வழங்கல் சேவை இருக்குதானே, வழங்கல் சேவைகளுக்கான நிதியை வழங்குறதுக்கு தான் என்ன பொது ஆணைச்சீட்டு பயன்படுத்தப்படும். அப்ப பொது ஆணைச்சீட்டு போட்டுட்டு வேற பக்கத்தில் எழுதுங்க. பொது ஆணைச்சீட்டு அது என்ன தேவைக்கு? வழங்கல் சேவைகளுக்கு அல்லது வழங்கல் சேவை செலவுகளுக்கு வழங்கல் சேவை செலவுகளுக்கு நிதி வழங்க. வழங்கல் சேவை செலவுகளுக்கு நிதி வழங்க. வழங்கல் சேவை செலவுகளுக்கு நிதி வழங்க.
இரண்டாவது போடுங்க தேவை பட்டியல். இரண்டாவது தேவை பட்டியல். தேவை பட்டியல். இரண்டாவது தேவை பட்டியல். தேவை பட்டியல். நிறுத்தி வைக்கப்பட்ட வளங்கள் சேவை செலவுகளுக்கு என்ன நோக்கம் என்றால் போடுங்க நோக்கம். நோக்கம் நிறுத்தி வைக்கப்பட்ட வளங்கள் சேவைகளுக்கு நிறுத்தி வைக்கப்பட்ட வளங்கள் சேவைகளுக்கு நிறுத்தி வைக்கப்பட்ட வளங்கள் சேவைகளுக்கு நிதி வழங்க. அடுத்தது விசேட ஆணைச்சீட்டுன்னு போடுங்க. விசேட ஆணைச்சீட்டு. விசேட ஆணைச்சீட்டு. விசேட ஆணைச்சீட்டு என்னதுக்கு பயன்படுத்தப்படும்? விசேட ஆணைச்சீட்டு பாத்துறாங்களே என்ன இந்த குறை நிரப்பு மதிப்பீட்டுக்கு நிதி வழங்குறது. குறை நிரப்பு மதிப்பீட்டுக்கு நிதி வழங்குறது. விசேட ஆணைச்சீட்டு குறை நிரப்பு மதிப்பீடுக்கு நிதி வழங்குறது. அடுத்தது போடுங்க விசேட சட்ட ஆணைச்சீட்டு. விசேட சட்ட ஆணைச்சீட்டு. விசேட சட்ட ஆணைச்சீட்டு அது என்னதுக்கு? விசேட சட்ட ஆணைச்சீட்டு விசேட சட்ட சேவை செலவுகளுக்கு நிதி வழங்க போட்டு கொடுங்க. விசேட சட்ட ஆணைச்சீட்டு விசேட சட்ட சேவை செலவுகளுக்கு நிதி வழங்க. விசேட சட்ட சேவை செலவுகளுக்கு நிதி வழங்க. விசேட சட்ட சேவை செலவுகளுக்கு நிதி வழங்க. அடுத்தது போடுங்க அடுத்தது பிற்சேர்ப்பு விசேட சட்ட ஆணைச்சீட்டுகள். 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 இதுக்கு இன்னொரு பேர் இருக்கு, அதையும் போட்டு வையுங்க. இன்னொரு பேர்
குறை நிரப்பு விசேட சட்ட ஆணைச்சீட்டு. 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 சரி, இது என்னதுக்கு? விசேட சட்டச்சேவை செலவுகளுக்கு வெளியே கொள்ளுங்க. விசேட சட்டச்சேவை செலவுகளுக்கு விசேட சட்டச்சேவை செலவுகளுக்கு விசேட சட்டச்சேவை செலவுகளுக்கு மேலதிகமாக நிதி வழங்க மேலதிகமாக நிதி வழங்க விசேட சட்டச்சேவை செலவுகளுக்கு மேலதிகமாக நிதி வழங்க மேலதிகமாக நிதி வழங்க. அடுத்தது முற்பண ஆணைச்சீட்டு. அடுத்தது போடுங்க முற்பண ஆணைச்சீட்டு. முற்பண ஆணைச்சீட்டு முற்பண ஆணைச்சீட்டு முற்பண கணக்கு முயற்சிகளுக்கு நிதி வழங்க. முற்பண கணக்கு முயற்சிகளுக்கு முற்பண கணக்கு முயற்சிகளுக்கு முற்பண கணக்கு முயற்சிகளுக்கு நிதி வழங்க. முற்பண கணக்கு முயற்சிகளுக்கு நிதி வழங்க. சரி, சரிதானே? சரி, ஒரு கேள்வி கேட்கிறேன், யாருக்கும் தெரியா சொல்லுங்க. இப்ப ஒவ்வொரு நிதியாண்டு அந்த ஆண்டு முடிவடைகிற போதும் அந்த நிதியாண்டும் அந்த நிதியாண்டு முடிவடைகிற பட்சத்துல ஆணைச்சீட்டுகளும் என்ன காலாவதி ஆகிடும். ஆனா ஒரே ஒரு ஆணைச்சீட்டு மட்டும் காலாவதி ஆகாது. ஒரே ஒரு ஆணைச்சீட்டு மட்டும் காலாவதி ஆகாது. அது என்ன ஆணைச்சீட்டு? இல்ல, எல்லா ஆணைச்சீட்டுகளுமே குறித்த நிதியாண்டு நிறைவுற்றதும் காலாவதி ஆகிவிடும். ஆனா ஒரே ஒரு ஆணைச்சீட்டு மட்டும் காலாவதி ஆகாது. அந்த ஆணைச்சீட்டை நான் இதுக்குள்ள சொல்ல இல்லை. சரிதானே? அது எதிர்பாராத செலவு நிதி முற்பட ஆணைச்சீட்டு. எஸ், எதிர்பாராத செலவு நிதி முற்பட ஆணைச்சீட்டு. எதிர்பாராத செலவு நிதி முற்பட ஆணைச்சீட்டு. இந்த எதிர்பாராத செலவு நிதி முற்பட ஆணைச்சீட்டை தவிர மிகுதி அனைத்து ஆணைச்சீட்டுகளுமே குறித்த நிதியாண்டு நிறைவுற்றதும் அதுவும் காலாவதி ஆகிவிடும். சரிதானே? இந்த எதிர்பாராத செலவு நிதி முற்பட ஆணைச்சீட்டு மட்டும் நிதியாண்டு நிறைவுற்றாலும் அல்லது முடிவுற்றாலும் காலாவதி ஆகாது. சரி, இனிமே இன்னொரு பெரிய பகுதி நிதி பிரமாணம் 102. சரிதானே? சரி, நிதி பிரமாணம் 102.
இதிலேயும் அடிக்கடி கேள்விகள் வருவது உண்டு. வேளாகலிய பாருங்க. நிதி பிரமாணம் 102க்கு ஏற்ப நட்டங்கள் சேதங்கள் என்பதில் உள்ளடங்கும் நட்டங்கள் 5-னை குறிப்பிடுக. நட்டங்கள் 5-னை குறிப்பிட சொல்லி கேட்கப்பட்டது. சரிதானே? நட்டங்கள் 5-னை பற்றி கேட்கப்பட்டிருக்கு. என்னென்ன நட்டம் இருக்கு? சரி, எழுதி கொள்ளுங்க. எழுதி கொள்ளுங்க. நிதி பிரமாணம் 102. சரிதானே? இப்படித்தான் நட்டங்களாக கருதக்கூடியவைகள், நட்டங்களாக கருத முடியாதவைகள். சரிதான். நட்டம் நடந்தா இல்ல சேதம் நடந்தா என்னென்ன விஷயம் செய்யணும். சரிதானே? இதை விளங்கி வச்சுட்டு தான் கொஞ்சம் உங்களுக்கு பிரயோசனமாக இருக்கு. சரிதானே? ஓகே, நான் கொஞ்சம் சுருக்கமா சொல்றேன் உங்களுக்கு. சரி, எழுதுங்க. நட்டங்கள் பணம், முத்திரைகள், பணம், முத்திரைகள், பணம், முத்திரைகள், பண்டங்கள், பண்டங்கள், பணம், முத்திரைகள், பண்டங்கள், பயணச்சீட்டுகள், 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 பயணச்சீட்டுகள் போன்றவை உட்பட அரச உடைமைகளுக்கு ஏற்படும் இழப்பு. போன்றவை உட்பட அரச உடைமைகளுக்கு ஏற்படும் இழப்பு. போன்றவை உட்பட அரச உடைமைகளுக்கு ஏற்படும் இழப்பு. சரிதானே? இரண்டாவது, அரசாங்கத்தின் உடைமையாக இல்லாத போதும். நான் இதை கொஞ்சம் ஷோர்ட்டா தான் சொல்லுவேன், நான் கொஞ்சம் உங்களுக்கு எழுதுறதுக்கு ஈஸியா இருக்கும். அரசாங்கத்தின் உடைமையாக இல்லாத போதும் அரசின் பாதுகாப்பில் உள்ள அரசாங்கத்தின் உடைமையாக இல்லாத போதும் அரசாங்கத்தின் உடைமையாக இல்லாத போதும் அரசின் பாதுகாப்பில் உள்ள பணப்பெறுமதியுடனான அரசின் பாதுகாப்பில் உள்ள பணப்பெறுமதியுடனான உடைமைகளின் நட்டம் அல்லது சேதம். பணப்பெறுமதியுடனான உடைமைகளின் நட்டம் அல்லது சேதம். உடைமைகளின் நட்டம் அல்லது சேதம். நட்டம் அல்லது சேதம். அடுத்தது, அரசாங்க உடைமைகளுக்கு ஏற்படும் சேதம். அடுத்தது, அரசாங்க உடைமைகளுக்கு ஏற்படும் சேதம். அரசாங்க உடைமைகளுக்கு ஏற்படும் சேதம்.
அடுத்தது அரச அலுவலர்களது கவன ஈனம். அரச அலுவலரது கவன ஈனம். அரச அலுவலர்களது கவன ஈனம். அரச அலுவலர்களது கவன ஈனம். தாமதம் அல்லது தவறினால். தாமதம் அல்லது தவறினால். தாமதம் அல்லது தவறினால். தாமதம் அல்லது தவறினால். அல்லது தவறினால் ஏற்பட்ட சேதங்களுக்காக செலவழிக்கப்பட்ட பணம் அல்லது செலவு. தவறினால். தவறினால் ஏற்பட்ட சேதங்களுக்காக. ஏற்பட்ட சேதங்களுக்காக. ஏற்பட்ட சேதங்களுக்காக ஏற்பட்ட சேதங்களுக்காக செலவழிக்கப்பட்ட செலவு. ஏற்பட்ட சேதங்களுக்காக செலவழிக்கப்பட்ட செலவு. செலவழிக்கப்பட்ட செலவு. அடுத்தது ஒழுங்கற்ற அல்லது. அடுத்தது போடுங்க. ஒழுங்கற்ற அல்லது. ஒழுங்கற்ற அல்லது. ஒழுங்கற்ற அல்லது தவறான கொடுப்பனவும். ஒழுங்கற்ற அல்லது. ஒழுங்கற்ற அல்லது தவறான கொடுப்பனவும். ஒழுங்கற்ற அல்லது தவறான கொடுப்பனவும். தவறான கொடுப்பனவும் தவறான நபர்களுக்கான கொடுப்பனவு. தவறான கொடுப்பனவும் தவறான நபர்களுக்கான கொடுப்பனவு. தவறான நபர்களுக்கான கொடுப்பனவு. தவறான கொடுப்பனவும் தவறான நபர்களுக்கான கொடுப்பனவு. அடுத்தது உபயோகிக்கப்பட்ட உபயோகிக்கப்படாத. உபயோகிக்கப்பட்ட உபயோகிக்கப்படாத. உபயோகிக்கப்பட்ட உபயோகிக்கப்படாத. உபயோகிக்கப்பட்ட உபயோகிக்கப்படாத அடியுதல் சேர் புத்தகங்களது இழப்புகள். அடியுதல் சேர் புத்தகங்களது இழப்புகள். அடியுதல் சேர் புத்தகங்களது இழப்புகள். அடியுதல் சேர் புத்தகங்களது இழப்புகள். சரிதான். சரி, அடுத்த கேள்வி. நிதி ஒழுங்கு விதி 102 உபபிரிவு 1 பிரகாரம் இழப்புக்கள் சேதாரங்களினுள் உள்ளடங்காத நட்டங்கள் 5 வகைகளினை குறிப்பிடுக. சரிதான். இழப்புக்கள் அல்லது சேதாரங்களினுள் உள்ளடங்காத நட்டங்கள். சரிதானே? அந்த கேள்வி பல இடங்கள்ல வந்திருக்கு பாருங்க. இதெல்லாம் வெவ்வேறு எக்ஸாம்ல கேட்கப்பட்டது. சரிதானே? வாரம் வெயிட் பண்ணுங்க. சரி, இப்ப இதுல நட்டங்களாக கருதக்கூடியது, நட்டங்களாக கருத முடியாது. சரி, வெளியே கொள்ளுங்க.
என்னென்ன நட்டங்கள்ல உள்ளடங்காது? கொண்டு போடுங்க. அரசாங்க சொத்துக்களின் மதிப்பிறக்கம். அரசாங்க சொத்துக்களின் மதிப்பிறக்கம். அரசாங்க சொத்துக்களின் மதிப்பிறக்கம். அரசாங்க சொத்துக்களின் பெருமான தேய்வு. அரசாங்க சொத்துக்களின் பெருமான தேய்வு. அரசாங்க சொத்துக்களின் பெருமான தேய்வு. அடுத்தது முற்பண கணக்கு முயற்சிகளினால் ஏற்படும் நட்டங்கள். 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 அடுத்தது அறவிட முடியாத அரசிறை நிலுவைகள். அறவிட முடியாத அரசிறை நிலுவைகள். அறவிட முடியாத அரசிறை நிலுவைகள். பிற வருவாய்கள். பிற வருவாய்கள். அறவிட முடியா கடன்கள் போன்றவை. அறவிட முடியா கடன்கள் போன்றவை. எத்தனை வந்துடுது? அறவிட முடியாத கடன்கள் போன்றவை. அடுத்தது அரசுடைமைக்கு இயற்கை அனர்த்தங்களால் ஏற்படும் நட்டங்கள். அரசுடைமைக்கு இயற்கை அனர்த்தங்களினால் ஏற்படும் நட்டங்கள். அரசுடைமைக்கு இயற்கை அனர்த்தங்களால் ஏற்படும் நட்டங்கள். சரி, இதுல ரெண்டாவது கேள்வி இருக்குதானே? அதுல 102 பிரக்கெட்டுக்கு 2 போடுங்க. சரிதானா? 1 இல்ல 2.
சரி, அடுத்த கேள்வி. ஒவ்வொரு திணைக்களங்களினாலும் நட்டங்கள் தொடர்பாக அறிக்கையிடுவதற்காக நட்ட ஈடு ஒன்று பேணப்பட்டு வர வேண்டும். அவ்வகையான நட்டகீட்டில் உள்ளடக்கப்பட வேண்டிய 10 விடயங்களை குறிப்பிடுக. சரிதானே? இந்த நட்டங்கள் ஏற்படும். அப்ப நட்டங்கள் ஏற்படுற பட்சத்துல நட்டங்கள் தொடர்பாக அறிக்கையிடுறதுக்காக நட்ட ஈடு ஒன்று என்ன செய்யப்படும்? ஒவ்வொரு திணைக்களங்களும் பேணி வர வேணும். அப்ப அவ்வகையான நட்ட ஈட்டில உள்ளடக்கப்பட வேண்டிய 10 விடயங்கள் கேட்கப்பட்டிருக்கு. 10 விடயங்கள். சரிதானே? 10 விடயங்கள் கேட்கப்பட்டிருக்கு. சரி, எழுதி கொள்ளுங்க. அது இழப்பு பதிவேடுன்னு சொல்லப்படுமா? இழப்பு பதிவேடு எழுதி கொள்ளுங்க. நிறைய விஷயம் அங்க தேவைப்படும். ஒன்று, இழப்பு ஏற்பட்ட திகதி. இழப்பு ஏற்பட்ட திகதி. இழப்பு ஏற்பட்ட திகதி. இழப்பு பற்றிய விவரம். இழப்பு பற்றிய விவரம். இழப்பு பற்றிய விவரம். இழப்பின் மூலக்கிரியம். இழப்பின் மூலக்கிரியம். இழப்பின் மூலக்கிரியம். இழப்பின் மூலக்கிரியம். அடுத்தது, இழப்பு ஏற்பட்ட போது அதன் பெறுமதி. இழப்பு ஏற்பட்ட போது அதன் பெறுமதி. இழப்பு ஏற்பட்ட போது அதன் பெறுமதி. அடுத்தது, அறவிடக்கூடிய ஆகக்கூடிய பெறுமதி. அறவிடக்கூடிய ஆகக்கூடிய பெறுமதி. அறவிடக்கூடிய ஆகக்கூடிய பெறுமதி. அறவிடுவதற்கு தீர்மானிக்கப்பட்ட பெறுமதி. அறவிடுவதற்கு தீர்மானிக்கப்பட்ட பெறுமதி. அறவிடுவதற்கு தீர்மானிக்கப்பட்ட பெறுமதி. இறுதியாக இறுதியாக அறவிட்ட தொகை. இறுதியாக அறவிட்ட தொகை எத்தனை வந்துடுது? இறுதியாக அறவிட்ட தொகை. அடுத்தது போடுங்க. பதிவளித்தலுக்கான அதிகாரம். பதிவளித்தலுக்கான அதிகாரம். பதிவளித்தலுக்கான அதிகாரம். பதிவளித்தல் திகதி. அடுத்தது, பதிவளித்தல் திகதி. பதிவளித்தல் திகதி. இழப்பு தொடர்பான அடுத்தது, இழப்பு தொடர்பான பதிலீட்டு செலவு அல்லது இழப்பு தொடர்பான பதிலீட்டு செலவு அல்லது திருத்த செலவு. இழப்பு தொடர்பான பதிலீட்டு செலவு அல்லது திருத்த செலவு. இழப்பு தொடர்பான பதிலீட்டு செலவு அல்லது திருத்த செலவு. திருத்த
சரி சரி அடுத்த கேள்வியை பாருங்க. நீதிப்பிரமாணம் 102 உபபிரிவு 1 பிரகாரம் நட்டம் என்பதனுள் அடங்கும் உருப்படிகள். சரிதானே? அது ஏற்கனவே பார்த்ததால அதை விடுவோம். என்ன 5வதுக்கு வாங்க. நிதிப்பிரமாண 108 கீழ் நட்டம் சம்பந்தமாக நடவடிக்கை எடுக்க வேண்டிய அதிகாரமுடைய உத்தியோகத்தர்கள் யார்? நட்டம் தொடர்பாக உத்தியோகத்தர் நடவடிக்கை எடுக்கக்கூடிய உத்தியோகத்தர்கள் கேட்கப்பட்டு நிதிப்பிரமாண 108 பிரகாரம் ஏற்கனவே பார்த்த நாங்களே என்ன கொண்டு போடுங்க. அமைச்சின் செயலாளரான பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தர். அமைச்சின் செயலாளரான பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தர். அமைச்சின் செயலாளரான பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தர். அடுத்தது முதலாவது அமைச்சின் செயலாளரான பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தர். அமைச்சின் செயலாளர் அல்லாத பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தர். இரண்டாவது அமைச்சின் செயலாளர் அல்லாத பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தர். அடுத்தது கணக்கீட்டு உத்தியோகத்தர். அடுத்தது கணக்கீட்டு உத்தியோகத்தர். கணக்கீட்டு உத்தியோகத்தர். சரிதானே? 6வது கேள்வியை பாருங்க. நிதிப்பிரமாண 102 உபபிரிவு 1 படி நட்டங்கள் விட்டு விடுதல்களுக்கு உள்ளடங்கும் 6 விடயங்களை குறிப்பிடுக. பாருங்க கேள்விகள் எப்படி எல்லாம் வந்திருக்கு. அடுத்தது அது பார்த்தாச்சு தானே. என்ன 7வது கேள்வியை பாருங்க. நிதிப்பிரமாணம் 102 கீழ் குறிப்பிடப்பட்ட நட்டங்கள் விட்டு விடுதல்களுக்கு உள்ளடங்காத சேதங்கள் 4 குறிப்பிடுக. அதுவும் பார்த்துட்டேன். என்ன நட்டங்களுக்கு உள்ளடங்காது. அடுத்த பாருங்க 8வது. நாங்கள் ஏற்கனவே பார்த்த கேள்விக்கு நான் திருப்பியும் ஆன்சர் சொல்ல இல்லை. சரி, அது உங்களுக்கு விளங்கும் தானே, நோட் பண்ணுங்க. சரி, 8வது நிதிப்பிரமாண 103 உபபிரிவு 1 கீழ் அரசாங்க ஆதனங்களுக்கு நட்டம் ஒன்று ஏற்படும் போது அல்லது ஏதாவது ஒரு ஆதனத்துக்கு சேதம் ஏற்படும் போது அது தொடர்பாக எடுக்கப்பட வேண்டிய படிமுறைகளை சுருக்கமாக விளக்குக. கேள்வி என்னென்றால், அரசாங்க ஆதனங்களுக்கு நட்டம் ஏற்பட்டாலோ அல்லது ஏதாவது ஒரு ஆதனங்களுக்கு சேதம் ஒன்று ஏற்பட்டாலோ அது தொடர்பாக எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கை, நடவடிக்கைகள் என்னென்று கேட்கப்பட்டிருக்கேன். நடவடிக்கைகள் என்னென்ன? நிறைய நடவடிக்கை இருக்கு. சரி, ஒரு நட்டம் ஏற்பட்டா என்னென்ன செய்ய வேண்டும் எழுதி கொள்ளுங்க. தேவையான விடத்து உரிய அதிகாரிகளுக்கு நட்டம் தொடர்பாக அறிவித்தல். தேவையான விடத்து உரிய அதிகாரிகளுக்கு நட்டம் தொடர்பாக அறிவித்தல்.
உரிய அதிகாரிகளுக்கு நட்டம் தொடர்பாக அறிவித்தல். உரிய அதிகாரிகளுக்கு நட்டம் தொடர்பாக அறிவித்தல். இரண்டாவது, களவு மோசடி விபத்து போன்றவை தொடர்பாக களவு மோசடி விபத்து தொடர்பாக களவு மோசடி விபத்து போன்றவை தொடர்பாக களவு மோசடி விபத்து போன்றவை தொடர்பாக போலீசாருக்கு அறிவித்தல். போன்றவை தொடர்பாக போலீசாருக்கு அறிவித்தல். அடுத்தது, விசாரணைகள் செய்யப்பட்டு அடுத்த போடுங்க, விசாரணைகள் செய்யப்பட்டு பொறுப்பு யாருடையதென முடிவு செய்தல். விசாரணைகள் செய்யப்பட்டு விசாரணைகள் செய்யப்பட்டு பொறுப்பு யாருடையதென முடிவு செய்தல். பொறுப்பு யாருடையதென முடிவு செய்தல். பொறுப்பு யாருடையதென முடிவு செய்தல். அடுத்தது, சம்பந்தப்பட்ட புத்தகங்கள் பதிவேடுகள் போன்றவற்றின் சம்பந்தப்பட்ட புத்தகங்கள் பதிவேடுகள் போன்றவற்றின் சம்பந்தப்பட்ட புத்தகங்கள் பதிவேடுகள் போன்றவற்றின் பாதுகாப்புக்கு ஏற்பாடு செய்தல். பாதுகாப்புக்கு ஏற்பாடு செய்தல். பாதுகாப்புக்கு ஏற்பாடு செய்தல். அடுத்தது, நட்ட பதிவேட்டில் பதிவு செய்தல். நட்ட பதிவேட்டில் பதிவு செய்தல். நட்ட பதிவேட்டில் பதிவு செய்தல். நட்ட பதிவேட்டில் பதிவு செய்தல். அடுத்தது, பொறுப்பான அலுவலர்களிடமிருந்து அறவிட வேண்டிய பொறுப்பான அலுவலர்களிடமிருந்து அறவிட வேண்டிய பொறுப்பான அலுவலர்களிடமிருந்து அறவிட வேண்டிய பொறுப்பான அலுவலர்களிடமிருந்து அறவிட வேண்டிய தொகைகளை தீர்மானித்து அவற்றை அறவிட நடவடிக்கை எடுத்தல். தொகைகளை தீர்மானித்து தொகைகளை தீர்மானித்து அவற்றை அறவிட நடவடிக்கை எடுத்தல். எத்தனை வந்துடுது? தொகைகளை தீர்மானித்து அவற்றை அறவிட நடவடிக்கை எடுத்தல்.
அடுத்தது, அதே விதமான நட்டங்கள் மீண்டும் ஏற்படுவதை தடுப்பதற்கு, அடுத்தது போடுங்க. அதே விதமான நட்டங்கள் மீண்டும் ஏற்படுவதை தடுப்பதற்கு, அதே விதமான நட்டங்கள் மீண்டும் ஏற்படுவதை தடுப்பதற்கு, அதே விதமான நட்டங்கள் மீண்டும் ஏற்படுவதை தடுப்பதற்கு வேண்டிய ஒழுங்குகள் செய்தல், தடுப்பதற்கு வேண்டிய ஒழுங்குகள் செய்தல், தடுப்பதற்கு வேண்டிய ஒழுங்குகள் செய்தல். அடுத்தது, அடுத்தப்படுங்க, தேவையான விடத்து ஒழுக்காற்று நடவடிக்கை எடுத்தல், தேவையான விடத்து ஒழுக்காற்று நடவடிக்கை எடுத்தல், தேவையான விடத்து ஒழுக்காற்று நடவடிக்கை எடுத்தல். தேவையான விடத்து ஒழுக்காற்று நடவடிக்கை எடுத்தல். அடுத்தது, காப்புறுதி உத்தரவாதம் இருப்பின், காப்புறுதி உத்தரவாதம் இருப்பின், காப்புறுதி உத்தரவாதம் இருப்பின், காப்புறுதி உத்தரவாதம் இருப்பின் அறவிட நடவடிக்கை எடுத்தல், அறவிட நடவடிக்கை எடுத்தல். அறவிட நடவடிக்கை எடுத்தல். சரிதானே? முதலாவது, தேவையான விடத்து உரிய அதிகாரிகளுக்கு நட்டம் தொடர்பாக அறிவித்தல். இரண்டாவது, களவு, மோசடி, விபத்து போன்றன தொடர்பாக போலீசாருக்கு அறிவித்தல். மூன்றாவது, விசாரணைகள் செய்யப்பட்டு பொறுப்பு யாருடையதென முடிவு செய்தல். நாலாவது, சம்பந்தப்பட்ட புத்தகங்கள், பதிவேடுகள் போன்றவற்றின் பாதுகாப்புக்கு ஏற்பாடு செய்தல். அஞ்சாவது, நட்ட பதிவேட்டில் பதிவு செய்தல், நட்ட பதிவேட்டில் பதிவு செய்தல். ஆறாவது, பொறுப்பான அலுவலரிடமிருந்து அறவிட வேண்டிய தொகையை தீர்மானித்து அவற்றை அறவிட நடவடிக்கை எடுத்தல். அடுத்தது, அதே விதமான நட்டங்கள் மீண்டும் ஏற்படுவதை தடுப்பதற்கு வேண்டிய ஒழுங்குகள் செய்தல், வேண்டிய ஒழுங்குகள் செய்தல். அடுத்தது, தேவையான விடத்து ஒழுக்காற்று நடவடிக்கைகள் எடுத்தல், தேவையான விடத்து ஒழுக்காற்று நடவடிக்கைகள் எடுத்தல். அடுத்தது, காப்புறுதி உத்தரவாதம் இருப்பின் அறவிட நடவடிக்கை எடுத்தல். சரிதானே? எத்தனை வந்துடுது? 9 10 வந்துடு ஆகும் என்ன? சரி, சரிதானே? சரி, இதுல அடுத்த கேள்வியை பாருங்க. சரி, அடுத்தது பாருங்க. 9வது, நட்டமல்ல சேதம் இடம்பெறும் போது எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் எவை என குறிப்பிடுக. சேம் தானே என்ன? 8வது 9வது சேம்.
10வது கேள்வியை பாருங்க. நிதி ஒழுங்கு விதி 110 படி நட்டங்கள் பதிவேட்டில் உள்ளடக்கப்படும் விடயங்களையும் விளக்குக. 10வது சரிதான். அதுக்கும் அது ஏற்கனவே பார்த்ததானே. நட்டங்கள் பதிவேட்டில் என்னென்ன விடயம் உள்ளடக்கி இருக்க மட்டும் 10 விடயங்களை ஏற்கனவே பார்த்தனாங்க. சரிதானே. சரி, இப்ப இது பிரமாணம் 102 பேர். இதுல பாருங்க, இதுல இப்ப இது தொடர்பாக கேள்விகள் இதுக்குலாம் நட்டங்கள் சேதங்களுக்குள்ள கேள்விகள் இதுக்குள்ளான ஏதாவது ஒரு கேள்வி அல்ல 2 கேள்வி கேட்கப்படலாம். சரிதானே. சரி, ஓகே. நாங்கள் நாளைய தினம் இந்த உள்ளக கணக்காய்வு இன்டர்னல் ஆடிட் சம்பந்தமாக கேள்விகள் வாரது. அதை நாங்கள் நாளைய தினம் பார்ப்போம். சரி, நாளைக்கு உங்களுக்கு காலமா வகுப்பு இருக்கு. நான் இப்ப ஒரு காமணத்தி அதுக்குள்ள டைமை குறிப்பில் இன்ஃபார்ம் பண்ணி கொள்றேன். சரி, ஓகே. இன்னும் ஒரு சனி ஞாயிறு அங்கால ஒரு 5 நாள், மொத்தம் 7 நாட்கள் உங்களுக்கு இருக்கு. வகுப்புகள் பெரும்பாலும் புதனுக்கு முதல் முடிஞ்சிடும். இருந்தாலும் உங்களோட பரீட்சைக்கு 7 நாட்கள் இருக்கு. இருக்கிற நாட்கள்ல படிச்சு கொள்ளுங்க. ஓகே, நாளைய வகுப்புல சந்திப்போம். நன்றி.